உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம், இந்த ஃபர்ஸ்ட் ஷோ 9ஆம் தேதி எப்படி இருக்கும்பா, இந்த படம் என்ன அரசியல் பேச போகுது, அந்த பரபரப்பு ஒரு பக்கம். இன்னும் சென்சார் அந்த படத்துக்கு கொடுக்கல, அதுக்கெல்லாம் யாருடைய அழுத்தம் அப்படின்னு இதுவாக இருக்குது. இப்போ தேட்டர் புக்கிங் ஓப்பன் பண்ணல, அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டை மாநிலங்களில் ஓப்பன் பண்ணியாச்சு, அங்கே ஒரு பக்கம் பெரும் படை எடுக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதே சூட்டோட சூடாக பனையூரே சும்மா பதைக்குதுங்க. வந்து கொத்து கொத்தா அப்படியே அரசியல் தலைகள்லாம் தூக்கிட்டு இருக்கார் விஜய் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குதுப்பா. இதுக்குள்ளேயே வந்து இன்னொரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியிலேருந்து இன்னொருத்தர் இந்த தாவிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இல்லை மாறிக்கிட்டே இருப்பாங்க. தாவிக்கிட்டே இருக்கிறது வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இந்த கட்சிக்கு போகும்போது அந்த கட்சியோட செல்வாக்கு என்னன்னு தெரிய வரும். அப்படி ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலில் டிவிகே மீதான ஒரு கவனம் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பனையூரில் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க, அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் யாரும் கிடையாது, லெட்டர் பேட் கட்சியெல்லாம் கிடையாது. வந்து டிஎம்கேலேருந்து வராங்க, ஏடிஎம்கேலேருந்து வராங்க, மற்ற கட்சியிலேருந்து வராங்க. குறிப்பாக பல தலைவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல. இதுதான். இதெல்லாம் தாண்டி விஜய் பி டீமா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச ஆம் ஆத்மி, ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம், இந்த மாதிரி கட்சிகள் கூட தான் வந்து விஜய் பி டீமான்னு சொல்லாததுக்கு காரணம்னு நினைக்கிறேன். வந்து அதுக்கு என்ன காரணம், அவங்கெல்லாம் வந்து மத்தியில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் நான் சொல்கிற மாதிரி தம்மாதுண்டு கட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விஜயோடைய பி டீம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படின்னா யாரை பி டீம்னு சொல்லலாம் விஜயோட ஒப்பிட்டு, அந்த அளவுக்கு போயாச்சுங்க. எல்லாரையும் சொல்லியாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி என்னென்னா ஒரு புது இது சோஷியல் மீடியாவில் கிளப்பிவிட்ருக்காங்க. ஏங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றிலாம் வேணாங்க, விஜய் அதுவும் டிவிக்கே டிஎம்கேயோட பி டீமுங்க இப்பயே தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு ஒரு பக்கம் போட்டு கொளுத்தி போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் ஆகிய கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அந்த பிறந்த நாளுக்கு பல பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதில் டிவிகேவினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் ஃபோனில் கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது தாங்க ஃபோனில் கூப்பிட்டு சொன்னது தான். வந்து தொலைபேசியில் அழைத்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டாரு. ஏங்க ஒரு பக்கம் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, திமுகவை வந்து ஆட்சியிலிருந்தே அகற்ற வேண்டும் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. எப்படி அவங்களுக்கு வந்து தொலைபேசியில் வந்து ஒரு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு, ஏன் வாழ்த்து சொல்லக்கூடாதா? இப்போ விஜய் சொன்ன உடனே என்ன ஆகிப்போச்சு, இப்படி மாறிடுச்சு. வந்து சிலர் இருக்காங்கல்ல, ஏங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கிடையாதுங்க, விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீம்ங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி அப்படின்னு. சமீப கால விஜயோடைய ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்கள். அந்த எதிர்ப்பு அரசியல், அவர் எதிர்த்து பேசுகிற அரசியல், எதிர்த்து பேசுகிற கட்சி எதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்கிறவங்க சொல்லி மாட்டோம். ஏன்னா எம்பி கனிமொழி அவர்களுக்கு அமித்ஷா வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்லுவீங்க, வந்து பிஜேபியோடைய பி டீம் டிஎம்கேன்னு சொல்லுவீங்களா? ஓகே, இதெல்லாம் மீறி அரசியல் களம் சூடாயிடுச்சுப்பா. டிவிக்கே தான் இந்த வேலையை முதல்ல எடுத்துட்டாங்க. டிவிகே கட்சிக்குள்ளே வர்றதுக்கு அத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. குறிப்பாக ஆளும் திமுகவிலிருந்துலாம் வரப்போகிறாங்க. பெரும்பாலும் இந்த ஆளுங்கட்சியிலிருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க. பெரும்பாலும் அது ஒரு கட்டுக்கோப்பாக அதை வச்சுருப்பாங்க. வந்து அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து கலைஞர், ஜெயலலிதா அம்மா எல்லாரையும் சொல்லலாம். வந்து இப்போ இருக்கிறவங்களும் போக மாட்டாங்க. வந்து நீங்கள் எதிர்கட்சி மேலே ஒரு விமர்சனம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையன் பெரிய தலைகள் கூட, அதிமுகவில் உள்ள பெரிய தலைகள் 10 தலைகள் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அவர்களுடைய இணைப்பு, அவருடைய வருகை பெரிய சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ள அத்தனை பேரையும் தூக்குறாரு செங்கோட்டையன். இப்போ இந்த செங்கோட்டையன் உள்ளே வந்த பிறகு தான் பெரிய ராஜதந்திரமான வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. 50 வருஷ அரசியல் அனுபவத்து சாதாரண விஷயமா? ஏன்னா செங்கோட்டையன் வந்தப்போ, தாவேக்காவுக்குள்ளே வந்தப்போ பலர் சொன்ன கருத்து என்னென்னா, தயவுசெய்து தாவேக்கா செங்கோட்டையனை பயன்படுத்திக்கணும் சொன்னதுக்கான காரணம் அதுதான். அது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? எங்கே போனால் எங்கே அட்டாக் பண்ணுவாங்க, எந்த மாநாட்டுக்கு போனால் எப்படி நடக்கும், எந்த இடத்துல எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க, எந்த தேர்தலை எப்படி சந்திக்கணும், இதெல்லாம் ஊறி அனுபவசாலி. அதுதான் ஈரோடு மாநாட்டு சமயத்தில் அவரை பத்திரிகையாளர் கேட்டாங்க, வந்து யாருங்க ஏடிஎம்கேலேருந்து இணைய போகிறாங்க தாவேக்காகன்னு. இப்பயே சொல்லிட்டா எப்படிங்க? வந்து சொல்லிட்டா அந்த ஆட்டத்தை கலைச்சிடுவாங்க, அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க, அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இதுதான் உண்மை. கூட்டணி யாருன்னு கூட இப்போ கூட முடிவு கிடையாது. தேர்தல் நெருங்குற சமயத்தில் தான் தெரியும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஆர்வமாக டிவிக்குள்ளே வரதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி பனையூரே பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக டிஎம்கேலேருந்து யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். தஞ்சை மாவட்டத்தினுடைய வணிகர் அமைப்பு செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் சுந்தரபாண்டியன் அவர் ரெடியாக இருக்கார். குறிப்பாக அவருக்கு அந்த உள்ளூரில் உள்கட்டமைப்பு கட்சி கட்டமைப்பில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணக்கூடியவர். ஒட்டஞ்சத்திரம் இளைஞர் அணி பொறுப்பாளர் ஒருத்தர் கண்ணாயிரம் அவரும் டிவிக்குள்ளே வரப்போகிறாங்க. இது என்னங்க அது? இப்படி இன்னும் பல பேர் வரப்போகிறாங்க. பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இதெல்லாம் மீறி ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் வரப்போகிறாங்கப்பா. ஏற்கனவே அங்கேருந்து நிறைய பேர் கிளம்பிட்டாங்களே. ஏன்னா முன்னாள் எம்பி மைத்ரேயன் அவர் திமுகவில் ஜாயின் பண்ணிட்டார். மாப்பா பாண்டியராஜன் வெளியே வந்துட்டார். ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் பெரியசாமி அவர் டிவிக்குள்ளே வரப்போகிறான்றாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா புதுச்சேரியோடைய முன்னாள் ஐஜி ராமச்சந்திரன் அவர் டிவிக்குள்ளே வரப்போகிறார். இதெல்லாம் அந்த புதுச்சேரின்னு சொன்னோடனே இன்னொரு விஷயங்க முக்கியமான ஒரு விஷயம். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா காலையில் டிஎம்கேவோட பி டீம் டிவிக்கேனாங்க. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா பிஜேபியோடைய பி டீம் தாங்க இது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த புதுச்சேரின்னு சொல்கிறதுனால ஒரு விஷயம் இஷா சிங் அந்த ஐபிஎஸ் அதிகாரி பாண்டிச்சேரியில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. அது மாற்றினதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. அந்த இஷா சிங் யாருன்னு தெரியும். ஒரே ஒரு கூட்டம் தான் பாண்டிச்சேரியில் விஜய் நடத்தின அந்த கூட்டம். 5000 பேர் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் பாஸ் இல்லாதவங்களை உள்ளே அனுப்ப முடியாது அப்படின்னு புஷியாந்தங்கிட்ட வாக்குவாதம் செஞ்சவங்க. ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான். நீங்கள் பாட்டுன்னு ஆளுங்களை திபுன்னு உள்ளே அனுப்புறீங்க. நீங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கலாம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரு காவல்துறை அதிகாரி. இந்த கூட்டத்தை நான் தான் கண்காணிக்கிறேன். ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய அழுத்தம் இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாஸ் தலைவர், மாஸ் ஹீரோ இந்த புதுச்சேரியில் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அந்த கூட்டத்தினுடைய கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பாட்டு பாஸ் இல்லாமல் உள்ள அமைச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இஷா சிங் யாருன்னு அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு ஓவர் நைட்டில் பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்தாங்க இஷா சிங். இப்போ அவங்கள டெல்லிக்கு மாற்றிட்டாங்கன்னு உடனே பார்த்தீங்களா, புஷி ஆனந்த கேள்வி கேட்டாங்க. புஷி ஆனந்துக்கு எதிராக பேசினாங்க. உடனே அடித்தாங்க பாருங்கள் டெல்லிக்கு. டிவிக்கு பி டீம் தாங்க அப்படி. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு புது கட்சியினுடைய பெரிய பலமே என்னென்னா, மாற்று கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக வராங்க பாருங்கள், அவங்கள அப்படியே கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறது தாங்க. அதுதாங்க ஒரு பெரிய பலமே கூட. இப்போ கூட பார்த்திங்கன்னா காமராஜருடைய பேத்தி, உறவின் முறை பேத்தி, எனக்கு காமராஜர் திருமணம் ஆகலை பேத்தின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு சொல்லப்படுங்க பேத்தி. அவங்க மயூரி அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. முன்னாள் அமைச்சர் தலித் எழில்மலை பாமகவில் இருந்தவர் அவருடைய 3வது மகள் அவங்க டிவிகளில் இணைய போகிறாங்க. முக்கியமாக எழுத்தாளரும் நடிகருமான வேலராமமூர்த்தி அவருடைய மகன் ராஜ்மோகன் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர். ஓபிஎஸோடைய உறவினர் கூட அவங்க அவர் டிவிக்கு உள்ள வரப்போகிறாரு அப்படின் பொழுது டிவிக்கு முழுக்க பரபரப்பாயிடுச்சு. தமிழக அரசியல் களத்தை ஒரு பக்கம் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் இன்று தஞ்சாவூரில் கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு கூட்டம் நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் ஏறக்குறைய நம்ம விஜய் கூட கிளம்பிடுவோம், விஜய் கூட போகிறது தான் நமக்கு நல்லது, போனால் என்ன தப்புன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கார். ஏன்னா விஜயை எந்த விதமான எதிர்மறை விமர்சனங்கள் செய்யாத ஒரு நபர் அப்படின்னா டிடிவி தினகரன் தான். ஃபுல்லாக நேர்மறையான விமர்சனங்கள். அதில் குறிப்பாக டிடிவி தினகரன் சொன்னது என்னென்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் சொன்னதை நான் வரவேற்கிறேன்னார். நீங்கள் கூட்டத்தில் கூட அதான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நமக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது, நமக்கும் தொண்டர்கள் இருக்காங்க, நமக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. 8 வருஷமாக அந்த கட்சியை நடத்திக்கிட்டு வரோம். எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ முதுகலை குத்தின சம்பவங்கள், எவ்வளோ விமர்சனங்கள், அதெல்லாம் தாண்டி நூல் பிடிச்ச மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம். இனி எலெக்ஷனில் சந்திக்க போகிறோம். இதே துரோகங்கள், இதே எதிரிகள், இதே முதுகலை குத்துற சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கடந்து நாம் பயணிக்கணும். இந்த அமமுக கட்சியை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதே சமயத்தில் கூட்டணி என்பது தான் பெரிய பலம், அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அப்படின்ட்டார். அதில் எந்தவித மாற்று கருத்து, அந்த கூட்டணி நமக்கு சரியான கூட்டணியாக இருந்தால் நாம் அதில் போகிறது தவறே இல்லை அப்படின்ட்டார். அந்த கூட்டணி விஜயோடைய கூட்டணி தான் என்று சோசியல் மீடியாக்கள் தொடர்ச்சியாக வருகிறது. அதற்கு காரணம் டிடிவி தினகரன் விஜயுடைய கட்சியை வரவேற்கிறார், மறைமுகமாக வரவேற்கிறார், நேரடியாக வரவேற்பார். இணைப்பு செய்தி விரைவில் வரலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அடிக்கடி நாம் தமிழரில் சீமான் கொந்தளிச்சு என் தம்பி வரட்டுமே அப்படின்னு சொன்னவர், நீ ஏன்டா வந்த, உன்னை யார் வர சொன்னது அப்படின்னு மாற்றி பேசுகிறவர்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னையா நீ வந்து தூய சக்தின்ற உன் படத்துக்கு டிக்கெட் வந்து பிளாக்ல வைக்காமல் இருந்தால் நீ தூய சக்தி தான், தெரிய போது தூய சக்தியா தீய சக்தியான்னு ஜனநாயகம் வரட்டும் அப்படின்லாம் பேசினவர் இப்போ அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் ஜெகதீச பாண்டியன் டிவிக்கல் இணைய போகிறார். இப்போ எல்லா கட்சியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறீங்களே என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே பேசுகிற வீடியோ படி காங்கிரஸில் ஒரு இளைஞர் பட்டாளம், காங்கிரஸில் உள்ள அந்த சீனியர்கள்லாம் விட்டு இளைஞர் தரப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டிவிக்குள்ளே வரத்துக்காக ஆர்வப்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. எம்பி ஜோதிமணிலாம் ஓப்பனாக பேசிட்டாங்க. அவங்க இந்த மாணிக் தாக்கூர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நீங்கள் இந்த தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் தனித்து போட்டியிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் தனித்து போட்டியிட்டால் எவ்வளவு ஓட்டு வங்கி உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு வாக்கு உங்களுக்கு கிடைக்கும், எத்தனை சதவீதம் கிடைக்குன்ட்டு அவர் ஒரு புள்ளி ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அது 3வது இடத்துல டிவிக்கே இருக்குது. வந்து அவருக்கும் வந்து கூட்டணி வச்சிங்கன்னா தவேகா கூட வச்சுக்கலாமே, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பிஜேபி எப்போ யார் வேணாலும் வந்துட்டு போங்க, அடுத்த ஆட்சி திமுக ஆட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பதாக ஒரு தகவல். அதற்கு யார் கூட வேணாலும் நம்ம கூட்டணி வைக்கலாம், யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அரசியல் எதிரி, கொள்கை எதிரியை வந்து சமீப காலமாக விஜய் விமர்சிக்கலைங்க, அவர் கூட்டணி வச்சுப்பாரா, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதிலும் குறிப்பாக டிவிகேவுக்கு அதிகப்படியான தலைவர்கள், கட்சியினர், நிர்வாகிகள் வரப்போது அதிமுகவிலிருந்து தான். அதுவும் அதிமுகவை சேர்ந்த ரத்தங்கள். அவங்க என்ன சில பேர் வந்து ரொம்ப வேதனையோடு போட்டிருக்க ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க ஒரு பதிவு என்னென்னா, தமிழ்நாட்டில் பனிக்காலம், இந்தியாவிலே பனிக்காலம், ஆனால் அதிமுகவில் ஒரு இலையுதிர் காலம், 2 இலையை தொடர்ந்து கொத்தா இலைகள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எடப்பாடியார் மீது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்களா? ஒரு எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இதை கட்டி காத்தாங்க. இப்படி ஒரு கட்சியை வந்து வழிநடத்த முடியாமல் அது ஏறக்குறைய ஒரு டிவிக்கேவுடைய சொந்தமாக மாறிக்கிட்டே இருக்குது. இதனால தான் விஜய் வந்து அதிமுகவை எந்த இடத்துலையும் விமர்சிக்க மாட்டேன்றாரா, எதையுமே தொட மாட்டேன்றாரா? இது வந்து முழுக்க செங்கோட்டையனுடைய வழிகாட்டுதலா? மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மீறி இன்னொரு பெரிய லிஸ்ட்டு, அன்அஃபிஷியலான லிஸ்ட்டு வந்து, அந்த லிஸ்ட்டு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அந்த லிஸ்ட்டு என்னன்னு கொஞ்சம் அன்அஃபிஷியலாக வந்தால் நான் அதை வந்து சொல்கிறேன். அது வந்த பிறகு தமிழக அரசியலில் பயங்கரமாக சூடு பிடிக்குங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்து ஏப்பா என்னப்பா, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிற இந்த ஹீரோ அவர் பாட்டுன்னு கட்சி உள்ளே வந்துட்டார். கட்சிக்கு அவர் ஆழம் தெரியுமா, ஜான் தெரியுமா, முழம் தெரியுமா? 2026 எலெக்ஷனில் அவர் சிஎம் கனவில் இருக்கார். அவருக்கு என்ன தான் தெரிய போகுது? இதெல்லாம் வரட்டும், பார்த்துக்கலாம். அரசியலுக்கு எவ்வளோ பெரிய சதுரங்க ஆட்டம் தெரியுமா? இந்த ஆட்டத்தில் அவர் இன்னும் வந்து மாட்டிக்கிட்டார். அவர் செம்ம பவுடர் பூசிக்கிட்டு எங்கேயாவது கேமரா முன்னாடி யாராவது எழுதி கொடுத்த டைலாகை பேசியிருந்துக்கலாம், வீணாக இங்கே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள். இது முழுக்க காண்டில் வர விமர்சனங்கள். அதையெல்லாம் தாண்டி இன்னும் சில தலைவர்கள் உள்ளே வந்தால், இன்னும் சில தலைவர்களுடைய ஆலோசனையை விஜய் பெற்றால், இன்னும் சில தலைவர்களுடைய வழிகாட்டுதல் டிவிகேவுக்கு கிடைத்தால், அது 2026 பெரும் புயலாக எதிர்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.